நீங்கள் நீட் எக்ஸாம் படிச்சிட்டிங்களா? அப்போ நான் சொல்கிற இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்கிங்க. அதாவது நெக்ஸ்ட் 30 டேஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மார்க்ஸ் ப்ளஸ் உங்களோட கான்ஃபிடென்ஸும் இம்ப்ரூவ் ஆகும். அது என்ன சேலஞ்ச் அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தென் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸுக்கு வினர்ஸ் பட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் இதே தான் சொல்கிறாங்க. அதாவது நல்லா படிக்கிறேன், நல்லாவும் எழுதுகிறேன், பட் என்னோடய ஸ்கோர் மட்டும் கம்மியாகிட்டே தான் இருக்குது, ஏன்னு தெரில அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது நல்லா ஸ்டடி பிளானோட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்படி பண்ணுறப்ப உங்களோட மார்க் நல்லாவே க்ரோ ஆகும். சரி, நான் என்ன சேலஞ்ச் கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 30 டே சேலஞ்சில் 4 வீக்ஸை நீங்கள் 4 பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கிங்க. வீக் 1 ஃபுல் ரிவிஷன், வீக் 2 ப்ராக்டிஸ் ப்ளஸ் வீக் ஏரியா இம்ப்ரூவ், வீக் 3 ஃபுல் மோக் டெஸ்ட், வீக் 4 ஃபைனல் ரிவிஷன் ப்ளஸ் அக்யூரசி பூஸ்ட். இந்த பிளான் தான் நீட்டை கிராக் பண்ண நிறைய பேரோட ரொட்டீனாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஸ்டடி ஸ்ட்ரக்சராகவும் இருந்துச்சு. அடுத்து நீங்கள் டெய்லி ரொட்டீனாக நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணணும்னா, மார்னிங் எழுந்துச்சோன்னுமே கான்செப்ட் ரிவிஷன், ஆஃப்டர்நூன் MCQ ப்ராக்டிஸ், ஈவினிங் அனலிஸ், நைட் குவிக் ரிவிஷன். நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸை நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட மார்க்ஸ், உங்கள் கான்ஃபிடன்ஸ் அண்ட் உங்கள் அக்யூரசி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் ஸ்டார்ட் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம்.